நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நானே என் பொண்ணு பூஜை சாமான் தேய்க்கிறேம்மா. என் சின்ன பொண்ணு சேர்ந்து தேய்க்கிறோம் 3 பேரா. ஏன்னா உள்ள வந்து தேய்க்கிறதுக்கு வாட்டப்பட மாட்டேன்துமா. நான் வந்து பீதாம்பரியில தேய்க்கிறேன். எங்க அம்மா வந்து அந்த காலத்துல புளி போட்டு தேய்க்கிற பழக்கம் எங்க பழக்கம். அது சபினா புளி தான் எங்களுக்கு, வேற எதுவும் கிடையாது. இங்கேயாவது வந்து பஞ்சு விற்கிறாங்க, வாங்கி தேய்க்கிறோம். அங்கெல்லாம் வந்து மாட்டு வக்கீல் தான் வந்து போட்டு தேய்ப்போம். நாங்கள் பளிச்சுன்னு விட்டுடும். அப்புறம் வந்து தேய்ச்சி வச்சுட்டு துடைக்கணும். துடைச்சாதான் நல்லா இருக்கும். வக்கீல்னா தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லா பூஜைக்கும் வந்து நாங்கள் தேய்ப்போம். வியாழக்கிழமை தேய்ச்சிட்டு அதோட அடுத்த வியாழக்கிழமை தேய்க்கிறோம். இப்பெல்லாம் அது மாதிரியே கிடையாது. நாளைக்கு அமாவாசை வருதுன்னா இன்னைக்கு தேய்ச்சி ஆகணும். கிருத்திகை வருதுன்னா இன்னைக்கு தேய்ச்சி ஆகணும். அப்படியா? ஆமா, எல்லாத்தையும் வாசக்காலுக்கெல்லாம் பூ மஞ்சள் வச்சு ஆகணும். அன்னைக்கு என்னடா அமாவாசை வந்துடுச்சுன்னா மறுநாளைக்கு வந்து தேய்ச்சிடணும். ஏன்னா அடுத்த சாமி வந்து அமாவாசை. அது ஒரு இது இருக்கு. எறும்பு நிறைய இருக்குதுங்க. அதுவும் சாதாரண எறும்பு இல்லை, என்ன மாதிரி எறும்பு. ஆனா அந்த காலத்துல அங்கெல்லாம் வந்து வாழைப்பழம்லாம் கிடையாது. வெத்தலையும் பாக்கு மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நாங்க அதுக்கப்புறம் இப்ப அந்த இது நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம்ல. கிளி கத்துறதுதான் குயில் கத்துதுன்னு நினைக்கிறேன். குயில் இல்ல, குயில் தான். புரியுதா? இது கத்துதா? இதுமா இப்பெல்லாம் நம்ம அமாவாசை, நீங்கலாம் அப்ப வந்து அமாவாசை முடிஞ்ச உடனே இங்க உடனே வந்து மறுநாள் தான் செய்யும். அதான் மறுநாள் தேய்ச்சிடுறீங்க. ஆனா நம்ம இப்பெல்லாம் அதை செய்ய மாட்டேங்கிறோம்ல. இப்பெல்லாம் செய்யறதே கிடையாது. நம்ம தான் சோம்பேறி தானே, உடம்பு முடியல. இதுக்கே பயப்படுறீங்க. ஒரு வாரம் முன்னாடி. ஆனா இதையே வந்து சிலர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, பூஜை சாமான் வந்து அதிகம்ட்டு. இதெல்லாம் வந்து அதிகமான பூஜை சாமானே கிடையாது, கம்மி. இது இன்னும் எவ்வளவு சாமான்லாம் இருக்குது. ஆமா, சொம்பு இருக்குது. எடுத்து போய் வாசல்ல சொம்பு தண்ணி பிடிச்சி போய் வாசல்ல வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுறதுக்கு. அங்கிருந்து சாமி தெய்வம் எல்லாம் வந்து கையை அலம்பிட்டு தான் உள்ள வரணுன்றதுக்கு அது பெரிய சொம்பு இருக்கு. அது பெரிய சொம்பு தேய்ச்சி அது குங்கும மஞ்சள் வச்சு அது தண்ணி எடுத்து போய் வச்சு டம்ளர் போட்டு வச்சுட்டு வருவோம். அதெல்லாம் நிறைய இருக்கு. இவ்வளவுதான் பூஜை சாமானே. குத்து விளக்கு, கிராமத்து மாதிரி பிள்ளையார் மேனை, காமாட்சி அம்மா மேனை, தட்டு, மணி, அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம், இவ்வளவுதான். இதே வந்து இவ்வளவு பூஜை சாமான் வச்சிருக்கீங்கம்மா, ஒரு விளக்கு வச்சு ஏத்தனாலே போதுமா அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஒரு விளக்கு ஒரே ஒரு மண்ணால அகல் வச்சு ஏத்தனாலே போதும். அந்த ஜோதி தான் வச்சுக்கோ. எங்க வீட்டுல வந்து எனக்கு எங்க சித்தி பண்ணுதான் தான் போட்டி. அவ வந்து அவ செய்திருந்தா அவ முன்னாடி சொல்லிட்டு எனக்கு முன்னாடி அவ செய்யணும் பாப்பா. ஆனா கடைசியில நான். உங்க வீட்டுல வேற அக்கா தங்கச்சிங்களே இல்லையா? செய்யவே மாட்டாங்களா? எங்க அக்கா கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. தங்கச்சி வந்து எங்க அக்கா குழந்தை பிறந்துச்சு, அதனால கூட அங்க போயிடுவா. அவ வரதே கிடையாது. ஒரு வருஷமா எங்க அக்கா கூட தான் இருப்பா. நான் மட்டும்தான் செய்வேன் வேலை. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். வெள்ளிக்கிழமை எழுந்துப்பேன் நான். வெள்ளிக்கிழமைனா 5 மணிக்கெல்லாம் எழுந்து. அதுக்கு முன்னாடி உங்க அக்கா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்காவும் செய்யும், நானும் செய்வேன், எல்லாரும் செய்வோம். சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆனா இங்க வந்து ஒரே முன் வாசல் மட்டும்தான் வைக்கிறோம். அப்படி கிடையாது. எத்தனை வாசப்படி இருக்குதோ அத்தனை வாசப்படி பூ மஞ்சள் வைக்கணும். 3 வாசப்படி. எங்க வீட்டுல வந்து 3 வாசப்படி, உள்ள ஒரு 4 வாசப்படி மொத்தம். அந்த 4 வாசப்படி பூ மஞ்சள் வைக்கணும். என் தங்கச்சி வந்து இது வரைக்கும் இந்த ஒரு தட்டை தான் வந்து பீதாம்பரி வச்சு தேய்ச்சிருக்கான். ஆனா அம்மா பாருங்க, பாத்திரம் தேய்ச்சாச்சா? பாத்திரம் பூஜை சாமான் தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு வந்து குளிச்சுட்டு திருப்பியும் பூ மஞ்சள் வைக்கிறேன். பசங்களுக்கு வேலை இருக்கும், அவங்க வேலை பார்ப்பாங்க. எப்பவுமே இது என் வேலை தான். நான் வச்சதான் எனக்கு நல்லா பிடிக்கும். அவங்களாம் வச்சாங்கன்னா குட்டி குட்டி குட்டிண்டா வைப்பாங்க. நான் வச்சேன்னா அழகாக பெருசு பெருசாக வைப்பேன். சரி, கட்ட விரல்ல வைக்கிறியே, இந்த விரல்ல தானே வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த விரல் ஒன்றாலும் ஒன்று தான். கடவுள் படைச்ச விரல் மொத்தம் 10 விரலும் ஒரு விரல் தான். அதனால எதில் ஒன்றாலும் வைக்கலாம். அது வந்து நெத்தியில மட்டும்தான் வைக்கணும். அது வச்சா போகிறோம். கோவிலுக்கு போய் பூஜை அங்கே சாமி கும்பிட்டு கொடுக்குறாங்க பிரசாதம். அதை வச்சுன்னா நெத்தில அது போகிற மிச்சம் விரலும் எல்லா விரலும் வேலை செய்யலாம்.